ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி வெளிநாட்டு வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் பேச போகிறோம். வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிற இன்பம், ஃபஸ்ட்டு விஷயம் பணம். நம்ம நாட்டில் கிடைக்காத பணம் வெளிநாட்டில் வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, வெளிநாட்டுக்கு வந்தால் ஒரு வியப்பாக இருக்கும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஊரில் ஒரே விஷயங்களை பார்த்துட்டு வெளிநாட்டில் வரும்போது இவங்க நாட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது சரி, அப்புறம் இவங்களுடைய போக்குவரத்து வசதிகள், அப்புறம் நிறைய நம்ம பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரி மாறுறோம்ல. ஸோ அந்த ஒரு கண்ட்ரி வேரியேஷன், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வியப்பாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு மொழியை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க. செய்யும் போது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தமிழ் தெரிஞ்சிருக்கலாம், வேறு எந்த மொழியும் தெரியாமல் இருக்கலாம். பட் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வருஷம் இருந்தால் ஹிந்தி கற்றுப்பீங்க ஈஸியாக. ஏன்னா நீங்கள் அது எந்த ஒரு கோர்ஸும் போக வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. வேறு வழியே இல்லாமல் உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியணும்னா நீங்கள் வெளிநாடு வந்தாலும் ஹிந்தி கற்றுக்கலாம். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் செய்யும் போது உங்கள் கூட இருக்கிற மேக்ஸிமம், அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பீப்புள்ஸ் 80% ஒரு 90% ஆளுங்க வந்துட்டு அதாவது வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க, பெங்காலி பீப்புள்ஸ், அப்புறம் இந்த பாகிஸ்தானி, இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க அதிகமாக, அதாவது வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு. ஸோ அவங்க மூலிமா அவங்க கூட சேர்ந்து பழகி நம்ம வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ஹிந்தி பேசி ஹிந்தி கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி நல்லாயிருக்கும் அது. ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு மொழியை தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் வந்துட்டு இன்பத்தில் சேரும். துன்பத்தில் பார்த்தீங்கன்னா, இன்பம் வந்துட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்ட, அதுக்குள்ளே துன்பத்துக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இன்பம் இவ்வளோ தான். நம்ம வந்துட்டு முக்கியமாக பணம் சம்பாதிக்கிறது, அப்புறம் வந்துட்டு வெளிநாட்டில் உள்ள ஒரு மோகம், அது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அது போகும். அந்த மாதிரி தான். அப்புறம் வந்துட்டு அந்த மொழி கற்றுக்கிறது ஒரு இன்பம். அவ்வளோதான். இது 3 வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் வெளிநாட்டு வாழ்க்கையில். இப்போ துன்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு துன்பம் வந்துட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம். உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸு எதிர்க்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. கல்யாணம் ஆனவங்க, குழந்தைங்க, மனைவி, அப்புறம் உறவினர்கள், அந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு விட்டுட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஒரு சில குடும்ப கஷ்டத்தின் காரணத்தினால வெளிநாட்டுக்கு வந்துடுறோம். வேறு வழியே தெரியல. ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு வந்தால் தான் சில கஷ்டங்களை நம்மளால் வந்துட்டு சமன் செய்ய முடியும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தான் வருமே தவிர, அது ஒன்றும் வரவங்களுக்கெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வரணுன்றது ஆசை கிடையாது. அது யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேணாம். அப்புறம் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால் டைரெக்டாக போய் பங்கேற்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தமாக, உதாரணத்துக்கு நம்ம தங்கச்சியோ அண்ணனோ, அவங்களுக்கு கல்யாணமோ, இல்லை அவங்க குழந்த பர்த்டே, அந்த போல் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நம்மளால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது, பங்கேற்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அப்புறம் நம்ம நினைக்கும் போது நம்மளால் ஊருக்கு போக முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ நம்ம பிளான் பண்ணாலே இன்றைக்கி நைட்டு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்றது நம்மளுக்கு முன்கூட்டியே வர்றது இல்லை. சடனாக வந்தால் தானே அது எமர்ஜென்சி. ஸோ சடனாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணோன்னா கூட ஒரு 45,000 50,000 ரூபாய் அந்த போல் ஒன் வே டிக்கெட் மட்டுமே இருக்கும். ஒரு பேசிக் ப்ரைஸ் நான் சொல்கிறது 40,000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கும். 40,000 ரூபாய்க்கு மேலே தான். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் ஃபேர் இருக்கிறதுனால அந்த எமர்ஜென்சி சூழ்நிலையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், கெட்ட விஷயமா இருந்தாலும் ஃபோனில் மட்டும்தான் நம்மளால் ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போலாம் 1 இயர் கான்ட்ராக்ட்டு, 2 இயர் கான்ட்ராக்ட்டு அப்படி வந்துடுச்சு. முன்னெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் கான்ட்ராக்ட் இருந்தது. அவங்களாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 10 வருஷம்லாம் வந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறதுன்றது, சிலர்லாம் வந்துட்டு
10 வருஷம் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் இறந்து போயிடுறாங்க. அந்த போல் கஷ்ட சூழ்நிலைலாம் நடக்குது. ஸோ அவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நம்ம 1 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அது ஒரு ஃபோனில் மட்டும் தான் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதே முக்கியமான விஷயம். உடம்பு சரியில்லைன்னா நம்மளே தான் நம்மளை ரெக்கவர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை. அப்படி உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்களே தான் உங்களை உடம்பு செக்கப் பண்ணிக்கணும். செக்கப் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்களே உங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு யாருமே அதாவது நம்ம தான் போடணும். நீங்கள் என்ன உனக்கு வந்துட்டு மருந்து வாயில் வச்சு ஊட்டி விடுவாங்களா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நான் நீங்களே சொல்கிறது வந்துட்டு அப்படி யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேணாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா யாருமே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்கள் கூட வேலை செய்வாங்க. தமிழ் ஆளுங்களே கூட வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் அவங்களும் ஒரு கஷ்டத்தின் காரணமாக தான் இங்கே வந்திருப்பாங்க. அந்த ஒரு நாள் லீவ் போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே. ஒரு நாள் லீவ் போட்டாலே குறைஞ்சது பார்த்தா கூட நம்ம ஊர் சம்பளத்துக்கு ரூ. 1500லேருந்து ரூ. 2000 குறைஞ்ச சம்பளம் நான் சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒரு நாள் சம்பளத்தை நோக்கி தான் ஓட செய்வாங்களே தவிர, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா நான் இருக்கிறேன் கூடவே அப்படின்லாம் சொல்கிறவங்க யாருமே கிடையாது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களே உங்கள் உடம்ப பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதுபோல் பார்த்துக்கிட்டு நம்ம ரெக்கவர் ஆகிட்டு நம்மளா தான் வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு போகணும். அது வரைக்கும் நீங்கள் ரூமில் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. யாராச்சும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களே தவிர மற்றபடி உங்களுடைய ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்களையும் குறை கூட தவறு சொல்ல முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செலவு பண்ணுறதை பார்த்து பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு பிரித்து வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 300லேருந்து ரூ. 500 வரைக்கும் செலவாகும் ஒரு சாப்பாட்டுக்கு. நான் இருக்கிறது சவுதி அரேபியா. ஸோ அதனால இந்த ஒரு கால்குலேஷனில் தான் நான் சொல்கிறேன். ஒரு 300லேருந்து ரூ. 500 வந்து சாப்பாட்டு செலவுக்கு ஆகிடும். அப்புறம் ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அது ஒரு ரூ. 150 கிட்ட ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரூ. 700 கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச காசை எப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்புவோம் அந்த மாதிரி பார்த்துட்டு இது மீதி காசை வந்துட்டு ஊருக்கு அனுப்பிட்டு அந்த ரூ. 700 வச்சு பிளான் பண்ணி செலவு பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வேலை விஷயத்தில் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை வேலை செஞ்சே தான் ஆகணும். நம்ம வந்துட்டு வேலை பிடிக்கலன்ட்டு போயிட முடியாது. நம்ம ஊரில் வேலை செஞ்சுன்னு இருந்தால் வேலை தேவையில்லைன்னா உடனே வேலையை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கேட்கும்போது இல்லை நான் வேலைக்கு வர முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தோம்னா வேலை பிடிக்கலனாலும் அங்கே எந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு இருந்தாலும் நம்ம வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்படி ஒரு பல கஷ்டங்கள்லாம் இருக்குது வெளிநாட்டில். எல்லோரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் இந்த போல் ஒரு மறுபக்கமும் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த போல் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்குங்க. அவங்க வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகே, இது வந்து மொத்த வெளிநாட்டில் வேலைக்காக வந்திருக்காங்களே அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராச்சும் இதில் ஏதாச்சும் தவறாக ஏதாச்சும் சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் விடுபட்டிருந்தாலோ கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.